ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல யாரெல்லாம் யுபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஐ இது ரிலேட்டடான ரெகுலரா அப்டேட்ஸ் அண்ட் பிராக்டிகலா வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையே நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் மூலியமா ஒரு 3, 4 கொலீக்ஸ்க்கு ரிசீவ் பண்ண நோட்டீஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்குறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி நோட்டீஸா நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. நம்ம கிளையண்ட்ஸ் கொலீக்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபுட் பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, Zomatoலருந்து பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலியமா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 41 லேக்ஸ் 41 லேக்ஸ்லேருந்து 76,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்டா ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ஃபினான்ஷியல் இயர்ல 2023, 24ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 41 லேக்ஸ் அதாவது 41,76,000 கிட்ட சம்திங் அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 22 சப்செக்ஷன் 1 படி பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவர் 40 லேக்ஸ்க்கு மேல கிராஸ் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது, நீங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி எடுக்கணும். இன்கேஸ் நீங்க எடுக்கல அப்படின்னும்போது, உங்களுக்கான பெனால்டீஸ் எல்லாமே இப்ப ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்க அந்த பேடிஎம் இந்த ஃபோன்பே, பேடிஎம் அந்த மிஷின் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மிஷின் மூலியமா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 41 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதனால இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாலண்டரியா நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பான் கார்டு, வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் பட் டிரைவிங் லைசென்ஸ் இஸ் நாட் அ மேண்டேட்டரி. இது மூணுமே அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. செகண்ட் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் நோட்டீஸ் இவங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ பிகே மோட்டோ வாஷ். ஸோ ஏதோ இவங்க பார்த்தீங்கன்னா, கார் வாஷ் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனிஸ். ஐ திங்க் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இருந்திருக்கும். ஸோ ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் நேமோட இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா, 28 லேக்ஸ் இவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்திருக்கு. அதாவது அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. இவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் அடுத்தது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 28 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. நீங்க இதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கிராஸ் செக் பண்றாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன்பே, பேடிஎம் அந்த ஸ்கேனர் மூலியமா யூஸ் பண்றவங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரும்போது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிசினஸ் டீட்டெயில் அண்ட் நேச்சர் ஆஃப் பிசினஸ். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, அதோட நேச்சர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வரணும். யூபிஐ டிரான்சாக்ஷன் ரிசீவ் பண்ண டீட்டெயில்ஸ் அதாவது பேங்க் அக்கவுண்ட் தான் மெயின். ஸோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ல யூபிஐல என்னென்னலாம் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நீங்க ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துட்டு போகணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இன்கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க கொண்டு போகணும். அதே மாதிரி என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் பிளஸ் சேல்ஸ் ரிஜிஸ்டர் நீங்க கொண்டு போகணும். இன்கேஸ் நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸும் நீங்க கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுக்கு வாலண்டரியா கேட்டிருக்காங்க. ஸோ மூணாவதா ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு காஃபி ஷாப் ரன் பண்றாங்க போல. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். ஸோ இவங்களும் பிஸ்னஸ். முன்னாடி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான். ஏன்னா வாஷிங் பிஸ்னஸ் ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடா பிஸ்னஸ் பண்றவங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் பண்றவங்க. ஸோ டோட்டலா இந்த 3 நோட்டீஸுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்பிள் தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலியமா பார்த்தீங்கன்னா 23, 24ல 36 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கும் அதே செக்ஷன்ஸ்ல தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த நோட்டீஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வருமா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் யாருக்கும் வந்த மாதிரி தெரியல. இது வரைக்கும் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் தான். மெயினா யாரெல்லாம் அந்த பேடிஎம் அண்ட் அந்த ஃபோன்பே, ஜிபே அந்த மிஷின் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வருது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கம்பல்சரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு கலெக்ட் பண்ணுவாங்க. பேங்க் அக்கவுண்ட்
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பேன் நம்பர் வச்சு உங்களுக்கு வந்து நோட் பண்ணுறாங்க. ஆதார் நம்பர் வச்சு அதையும் நோட் பண்ணுவாங்க. அதை பேங்க் அக்கௌண்ட்ல என்னன்னைக்கு டேட்ல என்னென்ன கிரெடிட் ஆகுதுன்ற வரைக்கும் டீட்டெயிலான நோட்டீஸ் சொல்ல வர்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பீப்பிள் வந்து இந்த யூபிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு வந்து நான் ஜிஎஸ்டி பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஒன்ஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வரதுக்கும் நீங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு நோட்டீஸை தவிர மீதி 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து அவங்க ஜிஎஸ்டி இருந்திருக்கும். ஜிஎஸ்டி இருந்துட்டு இவங்க இந்த சேல்ஸ் வரைக்கும் காட்டியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத இவங்க வந்து கிராஸ் செக் பண்றாங்க. ஸோ ஆஸ் பெர் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வச்சிருக்கவங்கள அதாவது பிசினஸ் பண்றவங்க வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் யுபிஐலேருந்து பிசினஸ்க்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நார்மல் இண்டிவிஜுவல் பெர்சனுக்கு எதுவுமே நோட்டீஸ் வந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. பட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் வந்தாலும் வரலாம். ஸோ பிசினஸ் பண்ற பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து இந்த ஸ்கேனர் மூலியமா தான் நீங்க வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணி ஆகணும். இல்லன்னா உங்களால பிசினஸ் வந்து இந்த இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நடத்த முடியாது. ஸோ கம்பல்சரி வந்து ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அது அந்த ஜிஎஸ்டில உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்க நியர்பை கன்சல்டன்ட் யாரையோ வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து ஹியூஜ் பெனால்டீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா, என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.